பண்ணுறதுக்காக. ஃபோர்த் ஒன், borrowing from commercial banks. இப்போ லோன் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் மூலமாக வாங்குறது, அதை பற்றி பார்க்க போகிறோம். Commercial banks in India may grant loans for a period of 3 to 5 years. These loans may be accessed by the companies for a variety of uses, including capital expenditures. These may be issued against or without the collateral depending on the company's credit standing. ஸோ இந்த லோன்லாம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் கொடுப்பாங்க. இந்த லோன்ஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது 3லேருந்து 5 வருஷம் வரைக்கும் இந்த லோன் வந்து கொடுப்பாங்க. இந்த லோனில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவங்க அந்த கம்பெனிக்காரங்க அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு எந்த ஒரு கொலாட்ரல் இதுவும் இல்லாமல், செக்யூரிட்டி இல்லாமல் கொடுப்பாங்க. அவங்களோட குட்வில் கிரெடிட் ஸ்டாண்டிங்கை வச்சு இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் தான் கொடுக்குறது, இந்த பேங்க்கோட ரிஸ்க்கை வச்சு தான் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட், மெரிட்ஸ். இதில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த லாங் டேர்ம் போரிங்கில் வந்து என்ன அட்வான்டேஜஸ் இருக்குனாக்கா, இட் இஸ் ஃப்ளெக்சிபிள் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் as loan amount can be increased as per the business needs and can be returned in advance when funds are not needed. ஸோ இது வாங்குறவங்க, இந்த லோன் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னாக்கா இது லாங் டேர்ம் லோனு. இது நீங்கள் வந்து நல்லா ரீபே பண்ணிட்டு டக்குன்னு இன்க்ரீஸ் கூட பண்ணிக்கலாம் அந்த லோனை. அதே மாதிரி எப்போ நினச்சா கூட உங்கள் கையில் காசு இருந்துச்சாக்க அந்த லோனை நீங்கள் முடிச்சிடலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாங்கிறாங்க. பேங்க்ஸ் கீப் த ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன் ஆஃப் த கிளைண்ட் சீக்ரெட். அதோட யார் இந்த லோனை வாங்குறாங்களோ அந்த லோன் வாங்குறவங்களோட டீட்டெயில் வந்து பேங்க் சீக்ரெட்டாக வச்சுருக்கோம். டைம் அண்ட் காஸ்ட் இன்வால்வ் ஆர் லோவர் as compared of issuer shares, grievances, etc. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லோனில் டைமும் கம்மியாக இருக்கும், அதேட்டும் காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும் கம்பேரிங் டு ஷேர்ஸு டிபென்ச்சர்ஸை கம்பேர் பண்ணும்போது. பேங்க்ஸ் do not interfere in the internal affairs of the borrowing considers. இப்போ யாரோ ஒருத்தவங்க இந்த லோனை வாங்கிட்டாங்க, பேங்க் வந்து அந்த கம்பெனி விஷயத்தை தலையிடாதுங்கிறாங்க. லோன்ஸ் கேன் பி பெய்டு பேக் இன் ஈஸி இன்ஸ்டால்மெண்ட். அதாட்டும் இந்த லோன் வந்து ஈஸியான இன்ஸ்டால்மெண்ட்டில் திருப்பி பே பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குது. In case of small scale industries for the industries in villages and backwards areas, the interest charges is very low. இதே பார்த்தீங்கன்னாக்கா பின்தங்கிய ஒரு கிராமங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருந்தாக்கா அதுங்களுக்கு வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த லோன் எல்லாம் கம்மியான வட்டியில் தான் கொடுக்குறாங்க இந்த பேங்க்ஸ் எல்லாமே. இதெல்லாம் அட்வான்டேஜஸ். இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்னன்னு பார்ப்போம். பேங்க்ஸ் require personal guarantee or pledge of the assets while granting the loan, so the business cannot raise further loans on these assets. Thus, it reduces the borrowing capacity of the borrowers. ஸோ பேங்க் வந்து இந்த லோன் கொடுக்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த வாங்கி தான் கொடுக்கும், அதாவது ஏதோ ஒரு கேரண்டி மாதிரி ஏதோ ஒரு அசட் வாங்கி தான் கொடுக்கும். ஸோ அந்த அசட் விலையை தாண்டி நம்ம லோன் வாங்க முடியாது, இது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. இன் கேஸ் ஆஃப் ஷார்ட் லோன் ஆர் எக்ஸ்டெண்டட் அகைன் அண்ட் அகைன் தேர் இட் வில் பி அன்சர்டனிட்டி அபவுட் த கண்டினியூட்டி. இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் லோன் வாங்குறீங்க, ஆனால் அது வந்து நீங்கள் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னாக்கா அது நீங்கள் லோன் வாங்குற அடுத்தடுத்த லோன் வாங்குற விஷயத்தை வந்து பாதிக்கும், அந்த கண்டினியூட்டியை பாதிக்கும்னு சொல்கிறாங்க. Too many formalities are to be fulfilled for getting term loans from banks. These formalities make the borrowings from the